குசியான நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல, அன்றாட உணவுகள்ல முக்கியமா லிமிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உப்பு. இந்த உப்பை கரெக்டா போட்டு சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா சில வீடுகள்ல உப்பே இல்லாம சமைக்கிறாங்க, இல்ல அப்படின்னா அதிகமா சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு இல்லாம நம்ம சாப்பிடுறதுனால என்னென்ன தீமைகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னும் சில வீடுகள்ல உப்பை மேல தூவி சாப்பிடுறோம் இல்லையா, அதெல்லாம் எந்த மாதிரி தவறான விஷயம் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உப்பையே இவ்வளவு பயங்கரமா நம்ம பார்த்து சாப்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். உப்பை அதிகமா எடுத்துக்கிறதுனால வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்ற ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம உடம்புல நீர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த வாட்டர் ரிட்டென்ஷனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். உங்களோட கணுக்கால், காலு, கை, முகத்துல எல்லாம் அந்த தண்ணி சேர்ந்திருக்கிறது தெரியும். சில பேருக்கு இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் மூலமா வயிறு உப்புறதுக்கும் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உப்புல இருக்க சோடியம் அப்படின்ற கண்டென்ட் அதிகரிக்கும் போது செல்லுக்கு வெளியில திரவத்தை அதிகரிக்குது. அதனாலதான் நம்ம உடம்புல வீக்கம் அதிகரிக்கிறதுக்கான காரணமா இருக்கு. வாட்டர் எப்பவுமே பிளட் பியூரிஃபை பண்ணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உப்பு அதிகமா எடுத்துக்கிறதுனால உடம்புல சோடியமோட அளவு ரொம்ப அதிகரிக்குது. இது அதிகரிக்கும் போது சரியான அளவா நம்ம சோடியத்தை ஃபில்டர் பண்ண முடியாம கிட்னி செயலிழந்து போகுதுன்னு சொல்றாங்க. உப்பை நீங்க நீண்ட நாள் இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய் வரும். போன் டீஜெனரேஷன் அப்படின்னு ஏற்படக்கூடிய இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உப்புல இருக்கிற சோடியம் அதிகரிக்கும் போது ரத்தத்துல ஃப்ளூயிட் அதிகரிக்கும். இது கால்சியம் வெளியேறத தடுத்து நிறுத்துது. அதனால இது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க. இதனால அதிகமா உப்பு எடுத்துக்கும் போது அதிக ரத்த அழுத்தத்தை கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது ஹார்ட் ஸ்ட்ரோக்கும் ஏற்படும். உப்பை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது தலைவலி கூட வரலாம்னு சொல்றாங்க. நாளடைவுல இது மைக்ரேனா மாறுதுன்னு சொல்றாங்க. முக்கியமா நீங்க உப்பு அதிகமா எடுத்துக்கும் போது உங்க உடம்புல டீஹைட்ரேஷன் அதிகமாகும் போது தலைவலியா மாறுது. உப்பை நீங்க அதிகமா எடுத்துக்கிறதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முக்கியமான ஒரு ரீசனை சொல்றேன். அதுதான் நீங்க எப்பவுமே ஹைட்ரேட்டடா உங்களை வச்சுக்கணும். ஒரு சின்ன ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கிராம்ல இருந்து 3 கிராம் எடுத்துக்கணும். இப்படி நீங்க எடுத்துக்கும் போது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எப்பவுமே வராதுன்னு சொல்றாங்க. உப்பை நீங்க குறைவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த உப்பு என்ன பண்ணுது அப்படின்னா உங்க வயித்துல இருக்க ஸ்டொமக் இன்டெஸ்டைன்ல இருக்க லைனை கொலாப்ஸ் பண்ணி அதுக்கு அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உப்பை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது எப்படி அல்சர் கிரியேட் ஆகுதோ உடம்புல டீஹைட்ரேஷனும் அதிகமாகும்னு சொல்றாங்க. இவ்வளோ தீமைகள் இருக்கும்போது இப்படிப்பட்ட உப்பை நீங்க கரெக்டா அளவா அன்றாட உணவுகள்ல எடுத்துக்கணும். குறிப்பு: இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே எந்த ஒரு மருத்துவ சிகிச்சைக்கும் எதிரானது அல்ல. அது மட்டும் இல்லாம உங்கள அருகில இருக்கிற மருத்துவரை அணுகி உங்களோட உடல்நிலை குறித்து ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம்.